சில அடிப்படையான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தொப்பைய குறைக்கிறது நீங்க நினைக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபமானது தான். ஸோ இந்த வீடியோல தொப்பைய பத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன் என்னென்ன? தொப்பை எதனால உருவாகுது? தொப்பைய குறைக்கிறதுக்கான ஈஸியான சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மெத்தட்ஸ் என்னென்ன? தொப்பைய பத்தி நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில மூட நம்பிக்கைகள் என்னென்ன? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். முதல்ல தொப்பை சம்பந்தமா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில மிஸ்கன்செப்ஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு, சில ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது மூலியமா நம்மளால தொப்பையை மட்டும் குறைக்க முடியுமா அப்படின்னு நினச்சா இது 100% நாட் பாசிபிள். ஏன்னா ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டே ஃபேட் லாஸில் கிடையவே கிடையாதுங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில குறிப்பிட்ட ஒர்க் அவுட்டுகளை மட்டும் பண்ணுறதுனால அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற ஃபேட்டை மட்டும் நம்மளால் குறைக்க முடியுமா அப்படின்னா குறைக்கவே முடியாது. நம்ம உடம்பு ஃபேட் லாஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம உடம்புல எங்கெல்லாம் ஃபேட் இருக்கோ அந்த எல்லா இடத்துல இருக்கக்கூடிய ஃபேட்டையும் பர்ன் பண்ணி அதை எனர்ஜியாக மாற்றி அதுக்கப்புறம் தான் அதை கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ தொப்பையை மட்டும் குறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது. ஓவராலாக நம்ம உடம்புல எங்கெல்லாம் கொழுப்பு இருக்கோ அது எல்லாமே சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தான் குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்பாட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மித், அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம தொப்பையை குறைக்கணும் அப்படின்னா நம்ம ரொம்ப ஹார்டாக ரொம்ப எக்ஸ்ட்ரீமான டயட்ஸ்லாம் இருக்கணும். நம்ம எதையுமே சாப்பிடாம இருந்தால் தான் தொப்பை குறையும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஆனால் இப்படி நம்ம எக்ஸ்ட்ரீமான டயட்டில் இருந்தோம் அப்படின்னா தொப்பை குறையாது. அதுக்கு பதிலாக நம்ம பாடியோட மெட்டபாலிசம் தான் சேஞ்ச் ஆகும். ஸோ அப்படி நம்ம மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல என்னென்ன இன்புட் வருதோ அது எல்லாத்தையுமே நம்ம பாடி கன்சியூம் பண்ணுறதுக்கு பதிலாக ஃபேட்டாக மாற்றி நம்ம உடம்புல சேர்த்து வைக்க தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம் டயட்ஸ், கிராஷ் டயட்ஸ் இதனால் நமக்கு என்றைக்குமே ரிசல்ட் தெரியாது. ஆனால் இதோடைய பக்க விளைவுகள் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப விபரீதமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் டயட் ஃபாலோ பண்ணுறது மூலிமா உங்களுடைய தொப்பை குறையும் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்கள நம்பாதீங்க. அடுத்து, தொப்பை ஏன் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். தொப்பை எப்படி உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த தொப்பையை நம்ம எப்படி வெளியேற்ற முடியும் அப்படிங்கிற ப்ராசஸும் நம்மளால் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ தொப்பை உருவாகிறதுக்கான 6 அடிப்படையான காரணங்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜெனிட்டிக்ஸ். நம்மளுடைய அப்பா, தாத்தா, கொழுத்தாத்தா இப்படி நம்ம குடும்பத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லாருக்குமே தொப்பை இருந்துச்சு அப்படின்னா அந்த மரபணு வழியாக நமக்கும் தொப்பை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க தொப்பை வச்சுருந்ததுக்கு நான் என்னடா பாவம் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது தொப்பை வர்றதுக்கான காரணம் தான். ஸோ அவங்களுக்கு தொப்பை இருந்ததுனால நீங்களும் தொப்பையோடய கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தொப்பை வர்றதுக்கு ஜெனிட்டிக்ஸும் ஒரு காரணம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு எந்த காரணத்து மூலிமா தொப்பை வந்திருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கான ஈஸியான ஸ்டெப்ஸை இந்த வீடியோட கடைசியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தொடர்ந்து கடைசி வரையும் பாருங்கள். ரெண்டாவது, ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹார்மோனல் சேஞ்சஸ். நம்ம உடம்புல ஃபேட் அக்யூமுலேட் ஆகிறதுக்கு ஹார்மோன்ஸ் ஒரு மேஜர் பங்கு வகிக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸினால் உருவாகக்கூடிய கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் எப்போல்லாம் நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆகுதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு ஃபேட் பர்னிங் ப்ராசஸ்லேருந்து ஃபேட் சேவிங் ப்ராசஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக சுவிட்ச் ஓவர் ஆயிரும். அதே மாதிரி கார்டிசால் நம்ம உடம்புல எப்போல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இன்சுலின் லெவலும் ஜாஸ்தி ஆகும். எந்த அளவுக்கு நம்ம பாடியில் இன்சுலின் லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஃபேட்டை சேர்த்து வைக்கக்கூடிய ப்ராசஸை ரொம்ப அதிகமாகவே பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஹார்மோனல் சேஞ்சஸ் நம்மளோட தொப்பைக்கு ஒரு மிகப்பெரிய காரணியாக இருக்குது. மூணாவது காரணம், இதை நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, இம்ப்ராப்பர் டயட். யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது. ஸோ நம்ம ஜங்க் ஃபுட்டே நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பாடியை ஒரு ஜங்க் குடோனாக தான் மாறிக்கிட்டு இருக்கும். நம்ம உடம்புல சர்க்கரையோடைய அளவை கூட்டுற மாதிரி உணவுகளை எந்த அளவுக்கு நிறையா சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே நம்ம உடம்புல ஃபேட் அக்யூமுலேட் ஆகி அது தொப்பையாக ரொம்ப சீக்கிரமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ புவர் டயட் லீட்ஸ் டு புவர் ஃபிசிக். வெரி சிம்பிள். நாலாவது, லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ். நம்ம எந்த அளவுக்கு ஒரு செடன்ட்ரியான லைஃப்பை லீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ரேட் ரொம்ப கம்மியாகும். எந்த அளவுக்கு நம்ம பாடி மூவ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்கோ அதே மாதிரி நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபேட்டை பர்ன் பண்ணுறதுலேருந்து ஒரு சோம்பேறித்தனமாக போய் வர்ற உணவு எல்லாத்தையுமே ஃபேட்டுங்கிற பேரில் அதுவும் குறிப்பாக நம்மளுடைய தொப்பையை சுற்றி அது சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிட்டே இருக்கும். ஸோ லேக் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நம்ம ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது தொப்பை வரக்கூடிய காரணங்களில் ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அஞ்சாவது, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா ஸ்லீப் டிப்ரிவேஷன். நம்ம சரியான முறையில் தூங்கலை அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு உடம்புல தூக்கம் கம்மியாகுதோ அது நம்மளுடைய ஹங்கர் ஹார்மோன்ஸை ரொம்ப டிராஸ்டிக்கலாக டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ தூக்கம் குறைய பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹங்கரோடைய லெவல் கூடிக்கிட்டே போகும். அதனால நம்ம உடம்புக்கு எவ்வளோ தேவையோ அதை விட அதிகமான உணவை நம்ம தேவையில்லாமல் சாப்பிட ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம சரியாக தூங்கலை அப்படின்னா நம்ம பாடியில் கிரிலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி லெப்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் கம்மியாக சுரக்க ஆரம்பிக்கும். இந்த கிரிலின்கிற ஹார்மோன் தான் நம்மளுடைய பசியை தூண்டுறதுக்கு உண்டான ஹார்மோன். அதே மாதிரி இந்த லெப்டின்கிற ஹார்மோன் நமக்கு போதும்னு ஒரு சென்சேஷன் வருது பார்த்தீங்களா, அதுக்கான ஹார்மோன். ஸோ பசியை தூண்டுற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போதும் நமக்கு சாப்பாட்டோடைய அளவு போதும் அப்படிங்கிற இந்த லெப்டின்கிற ஹார்மோன் கம்மியாக சுரக்கும் போதும் நம்ம தேவைக்கு அதிகமான உணவை சாப்பிட ஆரம்பிப்போம்.
நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக உணவு சாப்பிட்றோமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல வந்து ஃபேட்டாக தான் போய் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லீப் டிப்ரிவேஷன் நம்மளுடைய தொப்பை வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். கடைசியாக 6வது காரணம் நம்மளுடைய வயசு. நமக்கு எந்த அளவுக்கு வயசாகிட்டே போதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி மூவ்மெண்ட்ஸ் கம்மியாகும், நம்மளுடைய மெட்டபாலிசம் ரேட்டு குறையும். இது எல்லாமே குறைய பார்த்தீங்களா நம்மளுடைய சாப்பாடு எல்லாமே நம்ம உடம்புல வந்து கொழுப்பாக மாறி, அதுவும் குறிப்பாக நம்மளுடைய வயிற்று பகுதியில் அதிகமாக போய் டெபாசிட் ஆக ஆரம்பிக்கும். அதுதான் நாளடைவில் வந்து தொப்பையாக நமக்கு வெளியே தெரியுது. ஸோ தொப்பை நம்ம உடம்புக்கு எப்படி வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்த தொப்பையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் சிம்பிள் அண்ட் ஈஸி டிப்ஸை அடுத்த செக்ஷனை நம்ம பார்த்துருவோம். தொப்பையை குறைக்க நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நியூட்ரிஷன். ஆப்ஸ் ஆர் மேட் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிச்சனில் எந்த அளவுக்கு நம்மளுடைய உணவுகளை சரியான முறையில் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஸ்லிம்மாக ட்ரிம்மாக தொப்பை இல்லாமல் 6 பேக்ஸ் பாடியோடு நம்ம இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூட்ரிஷனை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது கேலரி டெஃபிசிட். நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுலையுமே வந்து கேலரிஸ் இருக்குது. ஸோ நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு கேலரி தேவையோ அதை விட அதிகமாக நம்ம கன்சியூம் பண்ணுறதுனால தான் இந்த அடிஷ்னலாக வரக்கூடிய கேலரிஸை வந்து நம்ம பாடி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம உடம்புல சேர்த்து வைக்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபேட்டை குறைக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை விட கம்மியான அளவுக்கு நம்ம கேலரி வந்து கன்சியூம் பண்ணணும். ஸோ நம்மளுடைய உடம்போட இயக்கத்துக்கு தேவையானதை விட நம்ம கம்மியான கலோரி கன்சியூம் பண்ணும்போது இந்த அடிஷ்னலான கலோரிக்கு நம்ம உடம்பு என்ன செய்யும் அப்படின்னா ஏற்கனவே சேர்த்து வச்சுருக்க இந்த ஃபேட்டை வந்து பிரேக் பண்ணி ஃபேட் ஆக்சிடேஷன் ப்ராசஸ் நடந்து அதுலேருந்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து நம்ம பாடியோட ஃபங்க்ஷனுக்கு தேவையான எனர்ஜியை அதை மாற்றிக்கிறோம். ஸோ இப்படி நம்ம கேலரி டெஃபிசிட் ப்ராசஸை கொஞ்ச நாளைக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த அடிஷ்னல் எனர்ஜிக்கு நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டையே நம்ம பாடி நிறையா கன்சியூம் பண்ணுறதுனால நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட்ஸ் வந்து சீக்கிரமாக கன்சியூம் ஆகிறதுக்கு, நம்ம தொப்பைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாக குறையிறதுக்கு நம்ம கேலரி டெஃபிசிட் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். சரி, நம்ம உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? கூகுளில் போய் கலோரி கால்குலேட்டர் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். சர்ச் ரிசல்ட்டில் ஃபஸ்ட்டு எது வருதோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். அந்த லிங்க் உள்ளே போய் உங்களுடைய ஹைட், வெயிட் ப்ளஸ் இன்னொரு 2-3 கேள்விகள் கேட்கும். அது எல்லாத்துக்கும் நீங்கள் சரியான பதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கலோரி தேவை அப்படிங்கிற வேல்யூ அது கொடுக்கும். அந்த வேல்யூலேருந்து ஒரு 10 to 15% மட்டும் கம்மியான வேல்யூ வந்து நீங்கள் டெய்லி சாப்பிட்றீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம அதிகப்படியான வந்து கலோரியை குறைச்சோம் அப்படின்னா நம்ம பாடி வந்து ஃபேட் சேவிங் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் அது பண்ணாது அப்படின்னு. அதனால் அதிகபட்சமாக ஒரு 10லேருந்து 15 கலோரி உங்களுடைய டார்கெட் கலோரியிலிருந்து கம்மியாக நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அந்த 10-15% வந்து நம்ம பாடியில் இருக்க ஃபேட்டை பர்ன் பண்ணி நம்ம உடம்பு வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ கலோரி டெஃபிசிட் உங்களுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக் ரீசனாக இருக்குது. ரெண்டாவது, நம்மளுடைய சாப்பாட்டில் 3 முக்கியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட், இது எல்லாமே எப்போவுமே இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கோம். இந்த ப்ரோட்டீன் சோர்சஸ் சிக்கன், ஃபிஷ், பீன்ஸ், தால்ஸ் இந்த மாதிரி லீன் ப்ரோட்டீனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்டும் சிம்பிள் கார்போஹைட்ரேட்டாக இல்லாமல் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அப்படின்னா அதாவது வெள்ளை அரிசிக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசி, மாப்பிள்ளை சம்பா அரிசி, காட்டு யானம் இந்த மாதிரி அரிசிகளை வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நார்மலான கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வந்து சம்பா கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலிமா நம்மளுடைய ஃபேட் லாஸ் கோல்ஸை நம்ம ஈஸியாகவே அச்சீவ் பண்ணிட முடியும். மூணாவது, ரொம்ப முக்கியமானது, சுகர் அண்ட் சுகர் ப்ராடக்ட்ஸை உங்கள் உணவுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எப்போல்லாம் நம்ம வந்து சுகர் சாப்பிட்றோமோ அப்போல்லாம் நம்ம பாடியில் வந்து சுகர் ஸ்பைக் ஆகும். சுகர் ஸ்பைக் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இன்சுலின் ஸ்பைக் ஆகும். இந்த 2 ஸ்பைக்குமே நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான கொழுப்பு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சுகர் அண்ட் சுகர் சம்மந்தப்பட்ட பொருட்களை நீங்கள் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. தொப்பையை குறைக்கிறதுக்கு ரெண்டாவது முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது எக்ஸசைஸ். என்னதான் நியூட்ரிஷன் வந்து தொப்பையை குறைக்கிறதுல ஒரு ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் இந்த தொப்பையை குறைக்கக்கூடிய ப்ராசஸை ஸ்பீடப் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸசைஸ்னு வரும்போது கார்டியோ ஒர்க் அவுட்ஸ் வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 150 நிமிஷமாவது நீங்கள் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. சிம்பிளான கார்டியோ ஒர்க் அவுட்ஸ், அதாவது ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், ஜும்பா, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஒர்க் அவுட், ஆனால் வாரத்துக்கு டிஸ்ட்ரிபியூட்டடாக ஒரு 3-4 நாள் ஒரு 150 நிமிஷம் இந்த ஒர்க் அவுட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவதாக நம்ம பண்ண வேண்டியது வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஏன்னா வெறுமன கார்டியோ மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் பத்தாது. நம்ம உடம்புல எந்த அளவுக்கு மசில் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடியோட ஃபேட் பர்னிங் ரேட்டு வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால வாரத்துக்கு குறைஞ்சது ஒரு 3 தடவை ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதுவும் குறிப்பாக வெயிட் லிஃப்ட் பண்ணி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறதை ஒரு வழக்கமாக வச்சுக்கோங்க. மூணாவது, தொப்பையை குறைக்கிறதுக்கு நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்லீப். நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உடம்பாலையும் சரி மனசாலையும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கலாம். நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். அப்போது அந்த பிரச்சனையை நினச்சி நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. ஏன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்குது. ஒருவேளை அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கிற சொல்யூஷன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா நம்ம அந்த பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே சொல்யூஷன் கிடையாது. ஸோ நம்ம கவலைப்படுறதுனால அந்த பிரச்சனையில் வந்து எந்த மாற்றமும் வந்துட போகிறது இல்லை. ஸோ
எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்து நம்ம ஒரு பிரச்சனையை நினச்சி கவலைப்படுறதுனால நமக்கு எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ லைஃப்பை வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கங்க. நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்து தூக்கம். 8 மணி நேர தூக்கம் வந்து நமக்கு ரொம்ப மஸ்ட்டு, ரொம்ப மேண்டேட்ரி. நமக்கு வந்து வேலை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு சொல்லி பல காரணங்கள் சொல்லிவிட்டு தூக்கத்தில் வந்து நீங்கள் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாதீங்க. கரெக்டான முறையில், அதுவும் கரெக்டான நேரத்தில் சீக்கிரமாக தூங்கி காலையில் சன்ரைஸ்க்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காகவே இந்த ஃபேட் பர்னிங் ப்ராசஸை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கும். ஸோ கரெக்டான டைமில் கரெக்டான அளவு தூக்கம் உங்கள் உடம்புக்கு எப்போவுமே கிடைக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ரெகுலராக செக் பண்ணுங்கள். அடுத்து தொப்பையை குறைக்கிறதுக்கு ப்ராக்டிக்கலான 5 ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன். இது நீங்கள் வந்து இன்னையிலேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு, உங்களுடைய சுகரி ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாட்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ எந்தளவுக்கு நீங்கள் சுகர் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடியில் உங்கள் கொழுப்புகள் குறையிறதை நீங்கள் டிராஸ்டிக்காக ரொம்ப சீக்கிரமாகவே ஃபீல் பண்ண முடியும். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்ட உடனே ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வாக்கிங் போங்க. இப்படி பண்ணுறதன் மூலியமாக நம்மளுடைய டைஜஷன் ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இந்த சிம்பிளான வாக்கிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மூணாவது, மீல் ப்ரிப்பரேஷன். உங்களுடைய சிம்பிள் கார்ப்ஸை காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸால் ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபேட் பர்னிங் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத நினச்சி நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நாலாவது, நம்ம நாள் பூரா வந்து ஆக்டிவாக இருக்கணும். உங்களுடைய வேலை வந்து செடன்ட்ரியாக ஒரே இடத்துல உட்காந்து பண்ணுற மாதிரி வேலையாக இருந்தாலும் ஒரு 1/2 hour, ஒரு 45 மினிட்ஸ்க்கு ஒருக்கா எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் வந்து இப்படி வாக் பண்ணிட்டு வாங்க. லிஃப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மாடிப்படி யூஸ் பண்ணி பழகுங்க. ரொம்ப நேரம் ஃபோனில் பேசுகிறீங்க அப்படின்னா ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் யூஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டே வந்து ஃபோனில் பேசி பழகுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம பாடியை வந்து நம்ம நாள் பூரா வந்து ஆக்டிவாக வச்சுக்க முடியும். அஞ்சாவது, ரொம்ப முக்கியமானது, உங்களுடைய ஃபேட் லாஸ் ப்ராக்ரஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, உங்களுடைய கேலரி இன்டேக் எவ்வளவு, அதில் ப்ரோட்டீன் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ வந்து வாக்கிங் போகிறீங்க, ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ட்ராக் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுவே ஒரு ஹேபிட்டாக மாதிரி நீங்கள் இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து நிறையா பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்கள் பாடியில் வந்து சீக்கிரமாகவே சேஞ்சஸ் நடக்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம். அடுத்து, தொப்பையை குறைக்கிறதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான 3 சந்தேகங்களை பார்த்துருவோம். முதல் சந்தேகம், எக்ஸசைஸே பண்ணாமல் வெறும் டயட் மட்டும் இருந்து நம்மளால் தொப்பையை குறைக்க முடியுமா? ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முடியும். ஆனால் இது வந்து ரொம்ப டைம் ஆகும். அதே மாதிரி உங்களோட டயட்டில் வந்து நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டியிருக்கும். அதனால ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரம் சிம்பிளான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் உங்களுடைய டெய்லி ரொட்டீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, தொப்பை குறையிறது விசிபிளாக தெரியறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? பதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, விசிபிளான ரிசல்ட்ஸ் தெரியறதுக்கு குறைஞ்சது ஒரு 4லிருந்து 6 வாரமாவது டைம் எடுக்கும். ஆனால் இதில் முக்கியமானது, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன எல்லா டிப்ஸையும் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இம்மீடியட்டாக ஓவர் நைட்டில் எந்த ரிசல்ட்டுமே வராது. குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். மூணாவது, ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு சில டேப்லெட்ஸ்லாம் விற்கிறாங்களே, அதெல்லாம் சாப்பிட்டா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தொப்பை குறையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக குறையும். என்ன குறையும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பர்ஸில் இருக்கக்கூடிய நம்மளுடைய காசு குறையும். அதை தவிர இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் மூலியமாக தொப்பையை குறைக்க முடியும் அப்படின்னா எல்லாருமே 4 மாத்திரையை வாங்கி போட்டு ஈஸியாக தொப்பையை குறைச்சிடலாமே. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை வந்து என்றைக்குமே நீங்கள் நம்பாதீங்க. இன்னொன்று, இந்த மாதிரி மாத்திரைகள் வந்து நம்ம உடம்புல வந்து சில ஹார்மோனல் சேஞ்சஸாக உண்டாகும். அதனால் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் நம்ம எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வர்றதை விட நம்ம உடம்புக்கு தீங்கு விளைவிக்கிறது தான் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் பின்னாடி என்றைக்குமே போயிடாதீங்க. ப்ராப்பரான டயட் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் ப்ளஸ் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், இது 3 தான் வந்து தொப்பையை குறைக்கிறதுக்கான தாரக மந்திரம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தொப்பையை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல புரிதலும் தொப்பையை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸும் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது தொப்பையை குறைக்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ மூலிமா நீங்கள் புதுசாக ஏதாவது விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவில் உள்ள டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்களுடைய தொப்பை எந்த அளவுக்கு குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் போடக்கூடிய கமெண்ட்ஸ் தான் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக மாறும். ஸோ மறக்காமல் உங்களுடைய தொப்பை குறையிறதுக்கான ப்ராக்ரஸை நம்ம எல்லா வியூவர்ஸ் கூடயும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.